Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபீஸ் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். மாம்ஸ் லிட்டில் கிச்சன் சேனல்லேருந்து இந்த சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்க்க போகிற 5 ரெசிபீஸும் ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபீஸ். ஒவ்வொரு ரெசிபீஸும் 2 நிமிஷத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூபர்ஸ் அல்லது பிஹைண்ட் த சீன்ஸ். இது வந்து 1C பண்ண சின்ன ஒரே ஒரு கிளிப், ஒரு சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா க்ரீமி மயோனஸ் வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாகவும் நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ரெசிபிங்கிறனால நான் வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தது, 2 நிமிஷத்தில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாதி கேரட் எடுத்திருக்கேன், அதை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கு. அடுத்து குக்கும்பர் பாதி, கொஞ்சமாக மல்லியில் எடுத்துருக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 டீஸ்பூன் அளவு மயோனஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற குக்கும்பர், கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக காரம் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் இல்லாட்டி மாதுளம்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட ஏதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். அதை வந்து சைட்ஸ் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெட்டில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு அப்படியே சாப்பிட்றலாம். இதுவும் கூட ஒரு கிளாஸ் காஃபியும் இருந்தால் போதும். காலையில் சிம்பிளாக நல்லா சாட்டிஸ்ஃபைடு ஒரு சாண்ட்விச் ப்ளஸ் அந்த காஃபி குடிக்கும்பொழுது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக் ரெசிப்பியாக கூட கொடுத்து விடலாம். நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். 2 நிமிஷம் முடிகிறதுக்கு இன்னும் 17 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம், சக்ஸஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் சேலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போ என்னென்ன ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சைஸ், அதாவது 1 டீஸ்பூன் அளவு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு 4-5 ட்ராப் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் முடிகிறதுக்கு 50 செகண்ட்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரோட்டீன் பால்ஸ். இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். ஆனால் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும். அதுதான் நம்மளோட சேலஞ்ச். பார்க்கலாம் 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதான்ட்டு. டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வால்நட், 1/4 கப் அளவு முந்திரி பருப்பு, 1/4 கப் அளவு பாதாம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிஸ்தா பருப்பு. இப்போது நம்ம நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்.
இப்போ நம்மளோட நட்ஸ் எல்லாம் நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அந்த பால்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மொத்தம் 4 பால்ஸ் வரும். கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா 10 பேரிச்சம்பழம், கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம், அதில் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அரைச்சி எடுத்த பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால்ஸுக்கு வந்து இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்குறதே அந்த டேட்ஸ் தான். அதனால் அந்த டேட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக கையில் பிடிச்சி எடுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரதுக்காக டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். இது வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நான் வீடியோவாக போடுறேன். இப்போது நம்மளோட அந்த மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து இந்த மாதிரி பாலாக நல்லா திரட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது இல்லையா, அதில் நல்லா பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரோட்டீன் பால்ஸ் ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போது டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் முடிகிறதுக்கு 6 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். சக்ஸஸ் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம 4th ரெசிபி என்ன அப்படின்னா ஸ்ப்ரவுட்ஸ் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமர் ஆன் பண்ணிடலாம். 2 நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். பச்சை பாசிப்பயிறு இருக்குது இல்லையா, அதை 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 டே அல்லது ஒரு 8 ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி வரும். இப்போ அந்த முளைக்கட்டின பயிர் கடைகள்லேயே சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. வீட்லேயும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த முளைக்கட்டின பாசிப்பருப்பு, ஒரு 1/2 கப் அளவு மாதுளம்பழம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பாதி வெள்ளரிக்காவை தோல் சீவி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாதி கேரட், அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான சாலட் இது. நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது டின்னராகவோ சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்ப்ரவுட்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ப்ளஸ் இது சாப்பிட்றனால நமக்கு உடம்புல நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாலட் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சாலட் ரெடி ஆயிடுச்சு. டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் முடிகிறதுக்கு இன்னும் 18-17 செகண்ட் வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பொரி உருண்டை செய்ய போகிறோம். ஃபயர் இல்லாமல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பஃப்டு ரைஸ் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு நிமிஷம் செட் பண்ணியிருக்கேன். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது வீடியோ ரன் ஆகிட்டுருக்குன்னு நினச்சி நான் செஞ்சிட்ருந்தேன். அடுத்து பார்த்தா வீடியோ ப்ளே ஆகலை, அதனால் மன்னிச்சிடுங்க. இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த கப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1/4 கப் அளவு தேன், 1/2 கப் அளவு பீனட் பட்டர், 1/3 கப்பில் பாதி அளவு பவுடர் பண்ண சுகர், 1 கப் அளவு பொரி, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உலர் திராட்சை இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் செஞ்ச அந்த பீனட் பட்டர் இருக்க பார்த்தீங்களா, அது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. அந்த ரெசிபி வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டைகளாக செய்யணும், அவ்வளோதான். ஆனால் டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நான் வந்து மாற்றவே கிடையாது. டைமர் ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டேன். வச்சுட்டு வீடியோ ரன் ஆகிட்டுருக்குன்னு நினச்சி நான் வந்து அந்த ரெசிபி செஞ்சுட்டு இருந்தேன். பட் வீடியோ ப்ளே ஆகலை. அதுக்கடுத்து நான் 1-2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண பின்னாடி ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, வீடியோ ப்ளே ஆகாமல் இருக்குது, நீ செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து அவங்க தான் அதை ப்ளே பண்ணி விட்டாங்க. மன்னிச்சிடுங்க, சாரி. இப்போது நம்மளோட மிக்சிங் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து
சின்ன பாலாக செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பால்ஸும் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வெளியே வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கணும். ரொம்பவே சிம்பிள். டைம் அந்த பால் செஞ்சுட்ருக்கும்போது டைம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது. நம்மளோட பஃப்டு ரைஸ் பால் முடியுது. இந்த ரெசிபி ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.